அஹோ, எழுந்துருங்க எழுந்துருங்க. எவ்வளவு நேரம் தான் தூங்குவீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிறேன். அப்புறம் எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். எழுந்துருங்க எழுந்துருங்க. ப்ளீஸ் பேபி, கொஞ்ச நேரம் தூங்க விடு. நல்ல தூக்கம் வருது. ஆ! சின்ன வயசு காதல் இப்ப வரைக்கும் இப்படி படுத்தோன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா டார்ச்சர் பிடிச்ச கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். அப்படியா செல்லம்? நான் உங்களை படுத்துறேனா? 8ஆம் கிளாஸ்ல இருந்து என்ன படுத்த ஆரம்பிச்சீங்க, இன்னும் படுத்திட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. சீக்கிரம் எழுந்தீங்கன்னா சீக்கிரமா விட்டுடலாம். கமான் எழுந்துருங்க. எழுந்து. அட, ஒன்னு சொல்லவா? உன்னுடைய இந்த செல்லமான கோவத்தை பாக்குறதுக்கு நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருப்பேன். காத்திருப்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும். என்னன்னு சொல்லட்டுமா? இந்த கோவத்துல நீ இன்னும் செம்ம அழகா இருக்க தெரியுமா? விடுங்க. அருடா, வந்து டிஃபன் சாப்பிடுமா. அப்புறம் அந்த கும்பகர்ணனையும் எழுப்பி விடு. இதோ வந்துட்டேம்மா. இங்க பாரு, இந்த முறையை நான் தானே ஜெயிச்சேன். சீக்கிரமா காடை போடு. பாஸ் இன்னும் வரல. அவர் வரதுக்குள்ள இன்னும் ஆட்டெல்லாம் ஆடிலானே. இது என்னோட நாள். என்னோடது 100. இந்த முறையை நான் தான் ஜெயிச்சேன். ஏ மச்சான், இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டமே இல்லடா. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படியே தலைக்கீழா மாறுது பாரு. நீ காடை ஓடு பாப்போம். இப்பதான் உன் காசு காலி ஆயிடுச்சுல்ல, இப்ப ஆட்டத்துக்கு எதை வைப்ப? பொண்டாட்டி எதுக்கு இருக்கா? இந்த ஆட்டத்துல என் பொண்டாட்டியே வைக்கிறேன். போடு. நல்லா ஞாபகம் வச்சுக்க, பந்தயத்துல தோத்தா நீ கொடுத்து தான் ஆகணும். தோத்தா அப்பதானே. முதல்ல காடை போடு. சரி, பார்க்கலாம். இதோ என்னோடது. பாத்தியா, இந்த முறையை நீ தோத்துட்டடா. இப்ப சொல்றா, பந்தயத்துல தோத்தத நான் எப்ப வாங்கிக்க வர்றது? சொல்றேன். ஆபீஸ் கிளம்புறேன். பாஸ் வந்துடுவாரு. மாமா, அவன் பொண்டாட்டி சரியான டிக்கெட்டு. செம ஜாலியா இருக்கும். இப்ப சொல்றா. ஏய் அருணா, வேலைக்கு கொஞ்சம் ஓய்வு கூட என் கூட கேண்டீனுக்கு வா. நான் பார்ட்டி வச்சிருக்கேன். எதுக்கு? உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? உங்களை மாதிரி ஒரு டஃப் காம்படிட்டர் ஆபீஸ்ல இருக்கும்போது பாஸ் எதுக்கு எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறாரு? நான் ஸ்கூட்டி வாங்கியிருக்கேன், அதுக்கு தான் ஒரு சின்ன பார்ட்டி. இப்போது நீ வரியா? அதுக்கு உனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா என்னால வர முடியாது, நிறைய வேலை இருக்கு. பாஸ்க்கு பிரசன்டேஷன் கொடுக்கணும். 2-3 நாள்ல ஹெட் ஆஃபீஸ்க்கு சீனியர் பாஸ் வர போறாருல்ல, அவருக்கு நிறைய வேலை செய்யணும். ஸோ ஐ கான் கம். ஆனா சாயந்தரம் நான் உன்னை கண்டிப்பா மீட் பண்ற. பார்ட்டி என்னோடது, ப்ராமிஸ். நல்லா இருக்கு மேடம். நீங்க கம்பெனிக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. அப்புறம் இந்த 1 வருஷத்துல நீங்க கம்பெனியோட ஸ்டார் எம்ப்ளாயி ஆயிட்டீங்க. பாஸ் உங்களை விடவே மாட்டேங்கிறாரு. நல்லதுதான். வெரி சாரிப்பா, பட் ஐ கான் கம். சரி, சாயந்தரம் பாப்போம்.
ஓகே ஓகே. ஏய் இங்க பாரு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கமலேஷ், நீ லேடிஸ் வாஷ்ரூம் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம் அது மேடம் வாஷிங் பைப் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நீ என்ன செக் பண்ண போனேன்னு. ஓவர் ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணாத, அப்புறம் உன்னை பத்தி நான் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். மேடம் விடுங்கள, நான் தான் சொல்றேன்ல பைப்பை செக் பண்ண போனேன்னு. நீங்க ஏன் இதை ரொம்ப பெருசாக்குறீங்க? ஸ்வாதி, உனக்கு தெரியுமாப்பா, இந்த கார்டு உன் பின்னாடியே பாத்ரூம் வரைக்கும் வந்திருக்கான். நான் இவனை பிடிச்சதும் இவன் பேச்ச மாத்துறதுக்கு முயற்சி பண்றான். உனக்கு வெக்கமா இல்ல? ஆபீஸ்ல இந்த மாதிரி வேலையை ஏன் பண்ணிட்டு இருக்க? உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவல, அப்போ உனக்கு தெரியும். போ, யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணமோ பண்ணு போ. நான் என்னோட வேலையை பார்த்தேன், எந்த தப்பான வேலையும் பண்ணல. அப்புறம் நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன், சரியா? குட் மார்னிங் மேடம். மார்னிங். ஜெகன், இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் கொடுப்பா. இன்னைக்கு நீ காசு தரேன்னு சொல்லியிருக்க. உனக்கு ஒரு நாள் இல்ல, ஒரு செகண்ட் கூட டைம் தர மாட்டேன். என்ன புரியுதா? சரி ஒன்று சொல்லு, உன் பொண்டாட்டி ரொம்ப அடம் பிடிக்க மாட்டாள்ல? சரி வா. சரி சரி. வணக்கம் அண்ணி. ஜெகன், மார்னிங். நீங்க ரெண்டு பேரும் இங்க? வீட்ல கமலேஷ் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. அது எனக்கு தெரியும். எங்களை அனுப்பிச்சு வச்சது அவன் தான். கமலேஷ் அனுப்பினாரா? எதுக்கு? சீட் ஆடும்போது உன்னை வச்சு அவன் தோத்து போட்டான். நாங்க ஜெயிச்ச ஐட்டத்தை எடுத்துட்டு போக வந்திருக்கோம். வாடி. இப்படி இப்படி. ஏய், 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 என்ன பண்ற? ஏய், ஏய், ஏன்டி வேணாம். அடிக்கிற? வெளியே போடா. ஏய், 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 சொல்றது கேளு. ஏய், ஏய், வேணாம், என்ன பண்ற? கேளு. ஏய், அவன்தான், ஏய், அவன்தான். அவன் ஏய், தான். ஏய், சொல்றேன்ல, வெளியே ஏய், போங்க. ஏய், பைத்தியம் பிடிச்சிருக்கா? நிறுத்து. பைத்தியம் பிடிச்சிருக்கா? புறா. புடி. இதுகிட்டயே ஆட்டம் போடுறியா? விடு. இங்கே இரு. ஏய், போடா, துள்ளுடா. இங்கே இருந்தா விட்டுருவோம். ஏய், புரியுதா? புடிச்சா, புடிடா. ஏய், சத்தம் போடாத. ஏய், சத்தம் போடாத. ஏய், ஏய், என்ன ஆட முடியல? அவ்வளவுதான். ஏய், ஏய், அவளை விடுங்கடா. வெளியே போங்க. ஏய், நீ தானடா சொன்ன. சொல்றல, ரெண்டு பேரும் வெளியே போங்க. நான் வந்து பேசிக்கிறேன். மார்னிங் அவனை வெளியே கூட்டிட்டு போ. போ. நீ போய் உட்காரு. போ. ஜெகன், ஒரு நாள் டைம் கொடு, நான் ஏதாவது செஞ்சு சமாளிக்கிறேன். ஒரு செகண்ட் கூட நான் உனக்கு டைம் தர மாட்டேன். எங்களை பார்த்தா நான் பைத்தியமா தெரியுதா? உனக்கு பொண்ணு தானே வேணும்? சரி, நான் என் பொண்டாட்டியோட ரொம்ப அழகான ஒரு பொண்ணை கொண்டு வரேன். அதுவும் இன்னைக்கே, இப்பவே. அப்புறம் நான் சொல்றத செய்வேன். நான் சொல்றத தயவு செஞ்சு நம்பு. சரி, உன் பொண்டாட்டி இல்லைனாலும் பரவாயில்ல. நீ இப்ப எங்களுக்கு ஒரு பொண்ணை கொடுக்குற. சொல்லு, பொண்ணு எங்க? எங்க? நான் ஒரு பொண்ணை கொடுக்குறேன். வாங்க போலாம். ம்.
நீங்க இந்த பக்கம் போகணும், நான் அந்த பக்கம் போகணும். உங்களுக்கு தான் கஷ்டம். ஐ வில் மேனேஜ். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா ஆட்டோ வந்துரும். ஆர் யூ ஷுவர்? யா. ஓகே, குட் நைட். குட் நைட். யூ டிட் a great job. Take care. Bye. Thank you, sir. மேடம் நீங்க இன்னுமா வீட்டுக்கு போல? அது ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா? வேன்ல வந்து உட்காருங்க. இது என்னோட ஃப்ரெண்டோட வேன் தான். ராத்திரி ஆனதுனால வண்டி கிடைக்கவும் கிடைக்காது. இல்ல இட்ஸ் ஓகே. நீங்க கிளம்புங்க. ஐ வில் மேனேஜ். ஏய், வா, வா. இங்க போறேன். போடு உள்ள. நீங்க என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. சீக்கிரம் ஏத்துங்க. என்ன விடுங்க. வண்டி எடு. சொல்றேன். ஏய், வண்டி போடு. விடுங்க. நீங்க பாருங்க, உங்களை நான் கெஞ்ச கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ப்ளீஸ் என்ன போக விடுங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். நான் அம்மாக்கு போறேன். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ப்ளீஸ். இத்தனை நாளும் உன்னை பார்த்து என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு விடுவேன் நானே. நீங்க பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் கொடுத்துடுறேன். ப்ளீஸ் என்ன ரொம்ப விட்டுருங்க. பேசாம இருக்கணும். நீ சொல்றது சரிதான்ப்பா. ஐட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சூப்பர் ரமச்சி. Don't touch me, please. வேண்டாம், என்னை விடுங்க. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. ஏய், இவன் சத்தம் வெளியே வரக்கூடாது. ஏய், வாய மூடு. சத்தம் வரக்கூடாது. வாயை மூடு. காப்பாத்துங்க. என்ன சத்தம் அது? ஏதோ பிரச்சனையா இருக்குமோ? போய் பார்க்கலாம். டேய், அவன் வாயை பொத்துங்கடா. அவன் கத்துனானா அவ்வளவுதான். கதவை தர. இவ தொழில் செய்யறவ. சும்மா நாங்க என்ஜாய் பண்றதுக்காக வந்தோம். நீயும் என்ஜாய் பண்ணா சொல்லு. இல்ல இந்த தெருவில் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. போலீஸ் வந்துருவாங்க, அப்புறம் பிடிச்சிருவாங்க. வேற எங்கேயாவது கூட்டு போங்க. நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஒவ்வொரு குற்றவாளியும் தன்னோட கிரைமை மறைக்கிறதுக்காக நிறைய வலைகளை பின்னுவான். அந்த வலையில நிறைய அப்பாவிகளும் சேர்ந்து மாட்டிக்கிறாங்க. கமலேஷும் அவன் சேர்ந்த கூட்டாளிங்களும் பண்டின்ற அந்த பையனை ரொம்ப ஈஸியாவே சமாளிச்சிட்டாங்க. ஆனா கேள்வி என்னன்னா, பண்டி அவங்க சொன்னதை நம்பிட்டானா? இல்ல பண்டி அந்த வேன்ல பார்த்த எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிட்டானா? வாங்க பாப்போம். ஸ்வாதி, கொஞ்சம் ப்ளீஸ்.
என்னாச்சு பக்கண்ணா? ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? 9:30 மணிக்கே அருண் ஆபீஸ விட்டு கிளம்பிட்டான்னு அவ பாஸ் சொல்றாருமா. 9:30 மணிக்கா? ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஐயோ கடவுளே, என் மகளை எப்படியாவது காப்பாத்து. அவ இப்ப எந்த நிலைமையில இருக்காளோ? மா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேம்மா. கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். நாளை காலைல வரைக்கும் பார்க்கலாமே. அது வரைக்கும் ஒய்ஃப் வரலன்னா அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோம், தேடி பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். மேடம், உங்களுக்கு எந்த காயமும் ஏற்படல இல்லையா? முதல்ல நான் அனுபவிக்கிறேன், உள்ள நல்லா துடிக்க வைக்கிறேன். வெளியே வாங்கடா, போ. ஒண்ணு வேண்டாம், விட்டுடுங்க. வேண்டாம், விட்டுடுங்க. வேண்டாம், விட்டுடுங்க. வந்த வேலை முடிஞ்சது. சரி, இப்ப சொல்லு, இவ்வளவு என்ன பண்ணலாம்? என்ன பண்றது? இவ்வளவு உயிரோடு விட்டா நானும் எப்படியாவது மாட்டிப்பேன். அப்புறம் நீங்களும் தான். இவ கதையை முடிச்சிருங்க. இல்ல இல்ல இல்ல, இங்க பாருங்க, நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். பாடி எங்கேயாவது போட்டு வந்துருவோம்.